ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோல சிவகார்த்திகேயன் அவர்கள் வந்து பழைய படங்களோட டைட்டில தன்னோட படங்களுக்கு யூஸ் பண்றதுல எக்ஸ்பர்ட் ஆயிட்டாருங்க. அப்படி ஒரு 5 படத்தோட பழைய டைட்டில் எடுத்து தன்னோட படங்களுக்கு யூஸ் பண்ணி அந்த படத்தை மிகப்பெரிய வெற்றிகளை செஞ்சிருக்காரு. அது என்னென்ன படங்கள் அப்படிங்கிறத பார்த்துருவோம். அது மட்டும் இல்லாம சுதா கங்காராவோட நெக்ஸ்ட் படத்துல சிவகார்த்திகேயன் நடிச்சிட்டு இருக்காரு. அந்த படத்துக்கும் ஒரு பழைய டைட்டில தான் வச்சிருக்காங்க. ஆல்மோஸ்ட் உங்க எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும், பராசக்தி. அந்த பராசக்தி படத்தோட ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்டை இந்த வீடியோல பார்த்துருவோம். ஸோ வாங்க நேர வீடியோக்குள்ள போலாம். ஃபஸ்ட்டு இவர் வந்து எங்கே ஆரம்பித்தார்னா எதிர்நீச்சல் படத்துலேருந்து தான் பழைய டைட்டில் உருவுறதை ஆரம்பித்தார். அந்த படத்தை டைரக்ட் பண்ணது கே பாலச்சந்தர் அவர்கள். அந்த படத்தில் நாகேஷ் நடிச்சிருந்தார். அந்த படம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். 90s 80s வந்த படம் நினைக்கிறேன். சூப்பர் டூப்பர் படமாக இருந்தது. நாகேஷோட நடிப்பு அந்தளவுக்கு சூப்பராக பேசப்பட்டது. அந்த கதைக்கிழமை வேறு. ஆனால் எதிர்நீச்சல் படத்தை அதுக்கப்புறமா நம்ம சிவகார்த்திகேயன் அந்த படத்தை துரை செந்தில்குமாரை வச்சு டைரக்ட் பண்ணியிருந்தார். அந்த படமும் 2013 வருஷம் ரிலீஸ் ஆயிருந்தது. அந்த படமும் ஒரு திருப்பு முனையா நம்ம சிவகார்த்திகேயனுக்கு அமைஞ்சது. சரி, அடுத்த படம் காக்கி சட்டை. டைரக்டர் ராஜசேகரோட டைரக்ஷனில் கமல் இந்த படத்தில் நடிச்சிருந்தார். பழைய படம். இந்த படம் 1985 ரிலீஸ் ஆயிருந்ததுங்க. அந்த படத்தை ரீமேக் பண்ணி, அதாவது அந்த டைட்டில் ரீமேக் பண்ணி துரை செந்தில்குமார் தான் திரும்பவும் சிவகார்த்திகேயனை வச்சு டைரக்ட் பண்ணியிருந்தார். அந்த படமும் சூப்பர் டூப்பர் ஹிட்டாக அமைஞ்சது. காக்கி சட்டை படம் உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். போலீஸ் ஆஃபீஸராக நடிச்சிருப்பார். சரி, அடுத்ததான் பார்த்தீங்கன்னா வேலைக்காரன். இந்த படத்தை எஸ்பி முத்துராமன் டைரக்ட் பண்ணியிருந்தாருங்க. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இந்த படத்தை நடிச்சிருந்தாரு. வேலைக்காரன் படம் நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். ரஜினியோட, அதாவது என்னோட ஃபேவரட்டான படம்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு ரஜினியோட நடிப்பு, காமெடி எல்லாம் பட்டாசு கிளப்பியிருப்பாரு. இந்த படத்தில் 2017 வருஷம் இந்த படம் ரிலீஸ் ஆயிருந்தது. வேலைக்காரன் ஆல்மோஸ்ட் நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். சூப்பர் டூப்பர் படமாக சிவகார்த்திகேயனுக்கு அமைஞ்சது. சரி, அடுத்தது மாவீரன். ராஜசேகர் டைரக்ஷனில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிச்சிருந்தார். இந்த படம் 1986 ரிலீஸ் ஆயிருந்தது. இதே தலைப்பை தான் மாடோன் அஸ்வின் டைரக்ட் பண்ணி சிவகார்த்திகேயனை வச்சு எடுத்திருந்தாங்க. இந்த படமும் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்தது. சிவகார்த்திகேயன் மோஸ்ட்லி ரஜினி படங்களோட டைட்டில் தான் ஆட்டையை போட்டு தன்னோட படங்களுக்கு வச்சு ஹிட் அடிச்சு விட்டாருன்னு நான் நினைக்கிறேன். சரி, அடுத்ததான் அமரன். அமரன் படம் பார்த்தீங்கன்னா ராஜேஸ்வர் இயக்கத்தில் கார்த்தி நடிச்சிருந்தாரு. இந்த படம் 1992 ரிலீஸ் ஆயிருந்ததுங்க. இந்த படம், அந்த படமும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு என்ன சொல்கிறது, கமர்ஷியலான படம். அந்த படமும் கார்த்தியோட நடிப்பில் மிகப்பெரிய அளவில் வெற்றி அடைஞ்சது. அந்த படத்தோட டைட்டில் எடுத்து தான் நம்ம மேஜர் முகுந்த் வரதராஜனோட கேரக்டரை ப்ளே பண்ணியிருந்தாரு நம்ம சிவகார்த்திகேயன் அவர்கள். அந்த படமும் அமரன் இப்போ தான் ரிலீஸ் ஆச்சு. நீங்கள் எல்லாரும் பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. சிவகார்த்திகேயனோட டிரான்ஸ்ஃபர்மேஷன் இந்த படத்தில் சூப்பராக அமைஞ்சிருக்கும். சரி, இப்படி தான் பழைய படங்களோட டைட்டில் சிவகார்த்திகேயன் எடுத்திருந்தாரு. அடுத்ததாக எந்த படத்தை எடுத்திருந்தாருன்னா பராசக்தி படம். பராசக்தி படத்தோட டைட்டில் இப்போ அடுத்த படத்துக்கு தேர்வு பண்ணியிருக்காரு. சிவகார்த்திகேயன் இப்படி பழைய படங்களோட டைட்டில் எடுக்கிறதுக்கு காரணம் அதுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு காந்த விசை. அதாவது அந்த படங்களோட சக்ஸஸ், அந்த படங்களோட நியூமராலஜின்னு கூட வச்சுக்கலாம். அந்த அளவுக்கு கனெக்ட் ஆகக்கூடிய, மக்களுக்கு பிடித்தமான ஒரு டைட்டிலை எடுத்து வைக்கிறதுல இன்னைக்கு சிவகார்த்திகேயன் தான் நம்பர் 1 அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிறாங்க. அடுத்ததாக சுதா கங்காராவோட டைரக்ஷனில் சிவகார்த்திகேயன் அவர்கள் நடிச்சிட்டு இருக்காரு. அந்த படத்துக்கு அந்த படத்துக்கு பராசக்திங்கிற டைட்டில் வச்சுருக்காங்க. இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு காலேஜில், அதாவது பச்சையப்பன் கல்லூரியில் நடக்கிற மாணவர்கள் போராட்டத்தை எக்ஸ்போஸ் பண்ணுற விதமாக எடுத்திருக்காங்க. மாணவர்கள் நடக்கிற பிரச்சனை, அவங்களுக்குள்ளே நடக்கிற கேங் வார், அதை எப்படி ஒரு ஸ்டூடெண்ட்ஸாக இருந்து ஃபேஸ் பண்ணுறாங்க, இல்லை வெளியிருந்து ஒரு கூட்டம் மாணவர்கள் அட்டாக் பண்ணுறாங்க, அவங்கள எப்படி ஒரு ஸ்டூடெண்ட்டோட கூட்டணியாக இருந்து எப்படி அந்த பிரச்சனைகளை எதிர்கொள்கிறாங்க அப்படிங்கிற ஒரு படமாக இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். இந்த படத்தில் நம்ம ஜெயம் ரவி அவர்கள் நெகட்டிவ் ரோல் ப்ளே பண்ணுறாங்க. இவரை பார்க்கும்போது தனி ஒருவன் படத்தில் நம்ம அரவிந்த் சாமிக்கு எந்த ஒரு கேரக்டர் இருந்ததோ, அவரை பார்க்கும்போது எப்படி ஸ்டைலிஷான ஒரு வில்லனாக தெரிஞ்சாரோ, அதே மாதிரி இந்த படத்துலையும் நம்ம ஜெயம் ரவி தெரிகிறாரு. அதே அளவுக்கு ஈக்குவலாக பார்க்கும்போதே கிளாசிக்காக வேறு லெவலில் பர்ஃபார்ம் பண்ண போகிறாருன்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு ஒரு வில்லத்தான் அவரோட ஃபேஸில் தெரியுது. சரி, இவங்க 2 பேர்த்துக்கும் நடக்கிற ஒரு கதைக்களமாக தான், அதாவது ஜெயம் ரவிக்கும் சிவகார்த்திகேயனுக்கும் நடக்கிற ஒரு கதைக்களமாக தான் இந்த படம் இருக்க போகுது. இந்த படத்தில் ஸ்ரீலீலாவும் நடிச்சிருக்காங்க. ஸ்ரீலீலா அதர்வாவுக்கு ஜோடியை நடிச்சிருப்பாங்க போல இருக்குது. அதர்வா அந்த மாணவர்களோட போராடுற ஒரு ஆளாக இருக்கிறாரு. அவரும் ஒரு நெகட்டிவ் கேரக்டரில் தான் நடிச்சிருப்பார் போல இருக்குது. அதாவது நம்ம ஜெயம் ரவி கூட இருக்கிற ஒரு ஆள்
போல இருக்குது. இவர் தான் வந்து வன்முறை தோன்ற விதமாக வந்து ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸையும் அடிக்கிற மாதிரி ஒரு காட்சிகளும் வருது அந்த காலேஜுக்குள்ளே. அதாவது அதகலம் பண்ணுற மாதிரி ஒரு சீன்ஸ் எல்லாம் வந்து தெரியுது. இப்படி இருக்கும்போது இந்த படம் வந்து எந்த அளவுக்கு சிவகார்த்திகேயனுக்கு கை கொடுக்குது அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். இது வந்து ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் பேஸ்டு ஸ்டோரி. ஆரம்பத்தில் இந்த படத்தோட டைட்டில் கார்டு போட்டதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டூடெண்ட்ஸ் டோன்ட் டச் அப்படிங்கிற ஒரு வாசகம் வந்து இருக்கும். இதே வந்து இந்த ட்ரெய்லர் முடியும் போது பார்த்தீங்கன்னா டோன்ட் டச் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரி போட்டிருப்பாங்க. அதாவது மாணவர்களை தொட்டால் எந்த அளவுக்கு ரியாக்ஷன் இருக்கும் அப்படிங்கிறத வந்து அவங்க சொல்ல வராங்க. அதனால எந்த ஸ்டூடெண்ட்ஸையும் தொடாதீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி முடிச்சிருக்காங்க. இதுல இருந்து ஸ்டூடெண்ட்ஸோட பவர் எந்த அளவுக்கு இருக்க போகுது அப்படிங்கிறத இந்த படத்தில் வந்து காட்ட போகிறாங்கன்னு நினைக்கிறேன். இது வந்து கொஞ்சம் பழைய ஒரு ஸ்டோரி மாதிரி இருக்குது. பழைய காலத்தில் நடக்கிற ஒரு கதையை தான் வந்து இப்போ நிகழ்காலத்தில் இருக்கிற மாதிரி காட்டுவாங்க போல இருக்குது. அதுவும் நம்மளால் பார்க்க முடிஞ்சுது. சரி, இதுதான் வந்து நம்ம பராசக்தி படத்தோட அப்டேட்டு. சரி, நான் சொன்ன அப்டேட்டுகள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. நீங்கள் ஒரு சிவகார்த்திகேயன் ஃபேனாக இருந்தால் சிவகார்த்திகேயன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட்டை வந்து போட்டுவிடுங்க. மீண்டும் அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்டில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.